ஓம் சாந்தி 24/5/2026 காலை முரளி அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு டேட் 28/2/2010 மதுபன். அதாவது பாப்தாதா ஹோலி பண்டிகை முன்னிட்டு வந்திருக்கிறார். உலகத்திலையும் ஹோலி கொண்டாடுவாங்க, நீங்களும் ஹோலி கொண்டாடுவீங்க. அவங்க கொண்டாடுறதுக்கும் நீங்கள் கொண்டாடுறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு புரிய வச்சிட்ருக்கிறார். அந்த ஹோலி என்ற அந்த ஒரு வார்த்தையிலேயே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு புரிய வச்சிருக்கிறார். உலகத்தில் ஹோலி கொண்டாடுவது அப்படின்னா முதல் நாள் எரிப்பாங்க, 2வது நாள் வண்ணங்கள் பூசி கொண்டாடுவாங்க. ஆனால் இங்கே ஹோலி கொண்டாடுவது அப்படின்னா பாபா 3 விஷயங்கள் சொல்கிறார். எரிப்பது அப்படின்னா பழைய விஷயங்கள் என்ன இருக்கோ, நான் தேகாபிமானத்தினுடைய நான் அப்படின்ற அந்த பழைய விஷயங்களை யோகா அக்னியில் நீங்கள் எரிக்கணும். அடுத்தது தூய்மையாகணும். அடுத்தது தான் ஹோலி பண்டிகையை கொண்டாடணும், வண்ணம் பூசி கொண்டாடணும். அப்படின்னா பழைய விஷயங்களை யோகா அக்னியில் எப்போ எரிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் தூய்மையாகுவீங்க. எப்போ தூய்மை ஆகுவீங்களோ அப்போதான் பாபாவுடைய வண்ணங்கள் பூசப்படும் போது அது ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். ஆகையால் அந்த ஹோலி வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிய வைக்கிறார். ஹோலி அப்படின்னா நடந்து முடிந்து விட்டது. ஆகையால் முற்றுப்புள்ளி வைங்க, கோபப்படாதீங்க, வாய்ஸ் ரைஸ் பண்ணாதீங்க, சத்தமாக பேசாதீங்க, டென்ஷனில் வராதீங்க. அதுதான் நடந்து முடிஞ்சிடுச்சு இல்லையா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இல்லையா. ஆகையால் முற்றுப்புள்ளி வைங்க, சமயோஜிதமாக யோசிங்க அப்படின்றார். 2வது ஹோலி அப்படின்னா தூய்மை ஆகிறது. இங்கிலீஷ் ஹோலி, நீங்கள் புனிதமான ஆத்மாவாக மாறணும். பாபா ஹோலியஸ்ட், நீங்கள் ஹோலி ஆத்மாக்கள். 3வது ஹோலி தான் ஹோலி பண்டிகை. அப்படின்னா எப்போ நீங்கள் தூய்மை ஆகிறீங்களோ அப்போ பாபாவுனுடைய நிறங்கள், வண்ணங்கள் உங்கள் மீது பூசப்படும். நீங்கள் அவ்வளோ அழகான தேவதைகளாக மாறிடுவீங்க. இதுதான் ஹோலி பண்டிகையினுடைய ஆன்மீக ரகசியம். முரளியின் தலைப்பு தேக உணர்வினுடைய நான் நான் என்ற ஹோலியை, அதாவது பழையதை எரித்து பரமாத்மாவின் தொடர்பின் நிறங்களுடைய ஹோலியை கொண்டாடுங்கள். இன்று ஹோலியஸ் தந்தை தன்னுடைய ஹோலி குழந்தைகளுடன் ஹோலி கொண்டாட வந்திருக்கிறார். இவ்வளோ அழகாக சொல்லிட்டு இருக்கார். ஹோலியஸ்ட் தந்தை, மிகவும் புனிதமான தந்தை, ஹோலி குழந்தைகளுடன், புனிதமான குழந்தைகளுடன் ஹோலி பண்டிகையை கொண்டாட வந்திருக்கிறார். நாலாபுறங்களிலும் மிகவும் தொலைவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஸ்நேகத்தினால் இதயத்தில் உள்ளடங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் நெற்றியில் பாக்கியத்தின் நட்சத்திரம் பிரகாசித்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். இத்தனை பெரிய பாக்கியம் முழு கல்பத்திலும் வேறு யாருக்கும் கிடைப்பதில்லை. இந்த சங்கமயுகத்தின் பிராப்தியின் ஆதாரத்தினால் குழந்தைகளாகிய நீங்கள்தான் இத்தனை உயர்ந்த தூய்மையானவர்களாக ஆகுகிறீர்கள். ஆகையால் எதிர்காலத்தில் நீங்கள் டபுள் தூய்மையானவர்களாக ஆகுகிறீர்கள். ஆத்மாவும் தூய்மையாக இருக்கும், ஷரீரமும் தூய்மையாக இருக்கும். முழு கல்பத்திலும் சுற்றி வந்து பாருங்கள், எந்த ஒரு தர்மாத்மாவும் கூட இவ்வாறு டபுள் தூய்மையாக ஆகவில்லை. அதாவது தர்மாத்மாக்கள் உயர்ந்த காரியம் செய்கிறாங்க, தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறாங்க, ஆத்மா தூய்மையாக இருக்கு. ஆனால் ஷரீரம் தூய்மையான ஷரீரம் இல்லை, விகாரத்தின் மூலம் கிடைத்த பிறப்பு. ஆகையில பாபா முழு கல்பத்தில் வேணா சுற்றி வந்து பாருங்களேன், யாருமே டபுள் தூய்மையானவர்களாக ஆகலை அப்படின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் டபுள் தூய்மையானவர்களாக ஆகுகிறீர்கள். மேலும் டபுள் தூய்மையின் அடையாளமாக டபுள் கிரீடதாரியாகவும் ஆகுகிறீர்கள்.
இன்று அனைவரும் ஹோலி கொண்டாடுகிறார்கள். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் டபுள் ஹோலி, அதாவது தூய்மையாக ஆகுகிறீர்கள். அதாவது ஹோலி பண்டிகையும் கொண்டாடுறீங்க, ஹோலியாகவும் ஆகிறீங்க. இதன் நினைவார்த்தமாக உற்சவ ரூபத்தில் ஹோலி கொண்டாடுகிறார்கள். உங்களுடைய ஒவ்வொரு அடியினுடைய மற்றும் வாழ்க்கையினுடைய மகத்துவத்தை தான் ஒரு உற்சவ ரூபத்தில் கொண்டாடுகிறார்கள். அதாவது சங்கம யுகத்துல நீங்க ஒவ்வொரு அடியும் ஸ்ரீமத் படி எடுத்து வைக்கிறீங்க, உயர்ந்த வாழ்க்கை வாழ்றீங்க. இதனுடைய மகத்துவத்தை தான் அவங்க உற்சவ ரூபத்துல கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்றார். நீங்கள் இந்த சங்கமத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அடியிலும் ஊக்கம் மற்றும் உற்சாகத்தில் இருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய ஊக்கம் உற்சாகத்தின் நினைவார்த்தமாக ஒரு உற்சவ ரூபத்தில் ஹோலி பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். இந்த ஊக்கமும் உற்சாகமும் ஏன் இருக்கிறது? ஏனென்றால் நீங்கள் பரமாத்மாவின் சங்கத்தின் ஹோலி கொண்டாடுகிறீர்கள். அதாவது பரமாத்மா கூட இருந்து நீங்க ஹோலி கொண்டாடுறீங்க, தூய்மையாகிறீங்க. பரமாத்மாவுடைய வண்ணங்கள் உங்க மேல விழுறது. அதனால அவங்களும் மற்றவங்க மேல கலர் பூசுறாங்க. எனவே உங்களுடைய ஒவ்வொரு அடியையும் உற்சவ ரூபத்தில் கொண்டாடுகிறார்கள். இப்போது ஹோலி பண்டிகையில் முதலில் இருக்கிறார்கள், பிறகு கொண்டாடுகிறார்கள். நீங்களும் கூட சங்கமத்தில் உங்களுடைய பழைய சம்ஸ்காரங்களையும் சுபாவங்களையும் யோக அக்னியில் எரிக்கிறீர்கள். ஏனென்றால் உங்களுடைய பழைய சம்ஸ்காரங்களை எரிக்காமல் பரமாத்மாவின் சங்கத்தின் வண்ணம் பூசப்படாது. பரமாத்மா சந்திப்பு நிகழ முடியாது. எனவே நீங்கள் யோக அக்னியில் சம்ஸ்காரங்களை எரித்துவிட்டு பிறகு பரமாத்மாவினுடைய சங்கத்தின் வண்ணத்தினால் வண்ணம் பெறுகிறீர்கள். எனவே இப்பொழுதெல்லாம் எரிக்கவும் செய்கிறார்கள், மேலும் வண்ணம் பூசவும் செய்கிறார்கள். ஆனால் உங்களுடைய ஆன்மீக ரூபத்திற்கு அவர்கள் ஸ்தூல ரூபம் கொடுத்து விட்டார்கள். நீங்க சூக்ஷ்ம ரூபத்துல ஆன்மீக ரூபத்துல செய்யக்கூடிய விஷயங்களுக்கு அவங்க இந்த ஸ்தூல ரூபத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்றார். ஸ்தூலத்துல எரிக்கிறாங்க, ஸ்தூலத்துல வண்ணம் பூசுறாங்க. அவர்கள் ஸ்தூல நெருப்பினால் எரிக்கிறார்கள், ஸ்தூல நிறங்களை பூசுகிறார்கள். ஏனென்றால் தற்போது அவர்கள் தேக உணர்வின் உள்ளுணர்வில் இருக்கிறார்கள். நீங்கள் ஹோலி ஆகிறீர்கள், அவர்கள் ஹோலியை கொண்டாடுகிறார்கள். அதாவது நீங்க ஹோலியாக தூய்மையாக ஆகிறீங்க, அவங்க வெறும் ஹோலி பண்டிகையாக கொண்டாடுறாங்க, அவ்வளவுதான். முழு கல்பத்திலும் யாரும் ஆன்மீக ஹோலி கொண்டாடி டபுள் தூய்மையானவர்களாக ஆகவில்லை. எனவே நீங்கள் அனைவரும் யார் யார் எங்கிருந்து வந்திருந்தாலும் பரமாத்மாவின் சங்கத்தின் ஹோலி பண்டிகையில் வந்திருக்கிறீர்கள். பரமாத்மாவின் சங்கத்தின் ஹோலியை கொண்டாட வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஹோலி என்பதற்கு நடந்தது நடந்து முடிந்து விட்டது, அதாவது எது நடந்து விட்டதோ அது முடிந்து விட்டது என்று சொல்கிறீர்கள். அதாவது அந்த ஹோலி என்ற வார்த்தையை நம்ம ஸ்பிளிட் பண்ணால், பிரிச்சால் ஹோ லி ஆயிடும். அப்படின்னா நடந்தது நடந்து முடிந்து விட்டதுன்னு அர்த்தம். எனவே நாடகத்தின்படி எது நடந்து விட்டதோ அதை ஹோ லி, கடந்தது கடந்துவிட்டது என்கிறீர்கள். அதாவது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் என்கிறீர்கள். எந்த ஒரு வீணான விஷயங்களையும் மனதில் கொண்டு வருவதில்லை. நடந்து முடிந்துவிட்டது என்று நினைக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஹோலியை தானே கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இது ஹோலி ஹிந்தினுடைய அர்த்தம். அடுத்தது பாபா ஹோலியை பற்றி சொல்றார், இங்கிலீஷ் ஹோலியை பற்றி சொல்றார். நீங்கள் அனைவரும் ஹோலி, அதாவது தூய்மையாகுவதற்கான முழு முயற்சி செய்து
தூய்மையை தாரணை செய்திருக்கிறீர்கள். ஆகையால்தான் எதிர்காலத்தில் உங்களுக்கு டபுள் தூய்மையின் அடையாளமாக டபுள் கிரீடத்தை காட்டுகிறார்கள். இன்று குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் எதை எரித்துவிட்டு செல்வீர்கள்? பாப்தாதா ஜென்ம தினத்தன்று ஹோம்வொர்க் கொடுத்திருந்தார். அதாவது பிறந்த நாள் அன்று கோபத்தை பிறந்த நாள் பரிசாக கொடுத்து விடுங்கள் என்று ஹோம்வொர்க் கொடுத்திருந்தார். அதனுடைய ரிசல்ட் சில குழந்தைகளிடமிருந்து பாப்தாதாவிற்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அந்த முடிவுகளை பாப்தாதா பார்த்தார். குழந்தைகள் எங்கெல்லாம் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை பாப்தாதா பார்த்தார். நீங்களும் கூட உங்களுடைய ரிசல்ட்டை பார்த்திருப்பீர்கள். யாரெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறீர்களோ அவர்கள் தங்களுடைய ரிசல்ட்டை எடுத்திருப்பீர்கள். யார் தங்களுடைய ரிசல்ட்டில் கோபத்தை கட்டுப்படுத்தி வெற்றியை அனுபவம் செய்திருக்கிறீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். வெற்றி அடைந்தீர்களா? நன்றாக கைகளை உயர்த்துங்கள். டீச்சர்ஸ் கைகளை உயர்த்துங்கள். வெளிநாட்டு குழந்தைகள் கைகளை உயர்த்துங்கள். அனைவரும் உயர்த்தினார்கள். நல்லது, வாழ்த்துக்கள். இந்த விஷயத்தில், அதாவது கோபத்தை வெற்றி கொள்வதில், நீங்கள் அனைவரும் உங்கள் மீது தைரியம் வைத்து தைரியத்தின் பலனாக வெற்றி அடைய முடியும் என்பதை அனுபவம் செய்திருக்கிறீர்கள். அதாவது சிவராத்திரி அன்று அந்த சிவஜெயந்தி முன்னிட்டு பாப்தாதா வரும்போது என்னுடைய பர்த்டே கிஃப்டாக நீங்க என்ன கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டார். கோபத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். இந்த 15 days நீங்க கோபப்படாமல் ரிசல்ட் காட்டுங்க, ஹோலி பண்டிகையில நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார் பாபா. தைரியம் வச்சீங்க, அதனுடைய பலனாக வெற்றி அடைய முடியும் அப்படின்றதையும் நீங்க அனுபவம் செய்துட்டீங்க. தைரியம் வைத்தால் எல்லாமே முடியும்ன்றது நீங்க அனுபவம் செய்துட்டீங்க அப்படின்றார். ஆக இந்த அனுபவத்தை இனிவரும் காலத்திலும் லட்சியம் வைத்து அடிக்கடி சோதனை செய்து கொண்டே முன்னேற விரும்புகிறீர்கள் என்றால் அது முடியும் என்று நினைக்கிறீர்களா? முடியுமா? இனிவரும் காலங்களிலும் முடியுமா? கைகளை உயர்த்துங்கள். நல்லது. முடியுமா? டீச்சர்ஸ்களால் முடியுமா? பாண்டவர்களால் முடியுமா? நல்லது. முடியும் என்பதல்ல, நடந்தே தீர வேண்டும். இதற்கு கைத்தட்டுங்கள். நல்லது. அதாவது 15 daysக்கு நீங்க லட்சியத்தை வச்சு வெற்றி அடைஞ்சிட்டீங்க. இதே போல தைரியம் வைத்து லட்சியம் வைத்து அடிக்கடி செக்கிங் செய்து முன்னேறணும் அப்படி நீங்க விரும்புனீங்கன்னா இனி வர காலங்களிலும் இது போல இருக்க முடியுமா? வெற்றி அடைய முடியுமா? முடியும் நினைக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்டிருக்கிறார். முடியும் மட்டும் இல்லை பாபா, இது நடந்தே தீர வேண்டும் அப்படி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க கை உயர்த்துங்க அப்படின்றார். அப்புறம் எல்லாரும் கை உயர்த்தினாங்க. அதுக்கு பாபா இதற்கு கை தட்டுங்க அப்படின்றார். அதிக நாட்கள் ஆகவில்லை. இப்போ ஒரு 15 daysக்காக இந்த ஹோம்ஒர்க் கொடுத்தோம், நீங்க அதை செய்துட்டீங்க. அந்த 15 days அப்படின்றது 150 days ஆக்கலாம் இல்லையா? இது கொஞ்ச நாட்கள் தான், அதனால உங்களால செய்ய முடிஞ்சது. இப்போ கொஞ்ச நாட்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னா இதுவே அதிக நாட்களுக்கும் செய்யலாம் தானே அப்படின்ற அர்த்தத்துல பாபா கேட்டுட்டு இருக்கிறார். அதிக நாட்கள் ஆகவில்லை, ஆனால் இன்று முதல் ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு பிறகு கவனமாக இருந்து கோபத்தின் அழுத்தத்தை உங்களால் முடிக்க முடியுமா? முடியுமா? முடியும் என்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். நல்லது. இந்த நற்செய்தி பாப்தாதாவிற்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. நீங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டீங்க, இதுவே பாபாவுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கு அப்படின்றார். ஏன்? கோபத்திற்கான காரணம் என்னவாக இருக்கிறது? இந்த நற்செய்தி பாப்தாதாவிற்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது.
ஏன்? கோபத்திற்கான காரணம் என்னவாக இருக்கிறது? கோபத்தின் விதை என்னவாக இருக்கிறது? அதாவது எங்களால முடியும், இதை காட்டுவோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி நீங்க எனக்கு கொடுத்தீங்க. அது சந்தோஷமாக இருக்கு. ஏன் அப்படின்னா, கோபத்திற்கான காரணம் என்ன? அந்த கோபத்தின் விதை என்னவாக இருக்கு? அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்றார். ஆகையால ஈஸியா நீங்க கோபத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு யுக்தி சொல்லிட்டு இருக்கிறார். நீங்கள் சதா உங்களுடைய எதிர்கால சொரூபத்தை உங்கள் முன்னால் வையுங்கள். உங்களுடைய எதிர்கால சொரூபம் எவ்வளவு அலங்கரிக்கப்பட்ட மகிழ்ச்சியான மலர்ந்த முகமாக இருக்கிறது என்பதை பாருங்கள். மேலும் பாப்தாதாவை பாருங்கள். அதிலும் கூட பிரம்மா பாபாவை முன்னால் கொண்டு வாருங்கள். ஏன்? சிவ தந்தையோ நிராகாரமானவர். ஆனால் பிரம்மா தந்தை உங்களைப் போலவே சாகார ரூபமுடையவர். உங்களைப் போலவே பொறுப்புகளின் கிரீடம் அணிந்தவராக இருந்தார். இருந்தாலும் சதா புன்னகையுடன் கூடிய மகிழ்ச்சியான முகம் கொண்டவராக இருந்தார். ஏனென்றால் இந்த விகாரங்களின் மீது வெற்றி அடைந்து ஷரீரம் இருந்தாலும் காரியங்களை செய்து கொண்டே உங்கள் முன்னால் உதாரணமாக இருந்தார். பிரம்மா பாபா எப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ரோல் மாடல் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு ரோல் மாடல் கிடைக்கவே முடியாது. இப்ப நமக்கெல்லாம் நம்ம முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளாக யாராவது இருக்கிறாங்க. தாதிமார்கள் இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க. ஆனா பிரம்மா பாபாவுக்கு யார் இருந்தாங்க? எக்ஸாம்பிளாக யாருமே இல்லை. ஞானத்தினுடைய தெளிவு எதுவுமே இல்லை. ஏதோ சில காட்சிகள் கிடைச்சது, அனுபவம் செய்தார், அவ்வளவுதான். அந்த ஞானத்தினுடைய தெளிவு போக போக தான் வந்தது. அப்புறம் பிரம்மா பாபாவுடைய வயசு பாருங்க, 60 வயசு ஆயிடுத்துன்னா உடம்பு ஒத்துழைக்காது சில விஷயங்களுக்கு. பிரம்மா பாபா யோகா பண்றது பாருங்க, எவ்வளோ நல்ல சுகாசனத்துல நேரம் உட்கார்ந்து தபஸ்யா பண்ணியிருக்கிறார். கண்ணாடி போடலை. இந்த 90 வயசுல கூட எந்த ஒரு கோலு, எந்த ஆதாரமும் இல்லாமலே நல்லா நடந்திருக்கிறார். லௌகீகத்துல எவ்வளோ ராயல் ஃபேமிலியில இருந்தாலும் ஞானத்துக்கு வந்த பின்னாடி எவ்வளோ எளிமையானவராக மாறிட்டார். சிம்பிளிசிட்டி இஸ் டிவினிட்டின்றது காட்டிட்டார். சில நேரங்கள்ல இரவுல தண்ணி ஊத்துவார செடிக்கெல்லாம். ஏன் பாபா இந்த குளிர்ல நைட்ல எல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்க, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்டா, ஃபுல் டே பாபா இந்த சரீரத்தை யூஸ் பண்ணுவார். சிவ பாபா இந்த சரீரத்தை யூஸ் பண்ணி இவங்களுக்கு சக்காஷ் கொடுக்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை கொடுக்க, இன்னொருத்தருக்கு இன்னொன்று கொடுக்க யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. நான் யஜ்ய சேவை எப்போ செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ யஜ்யத்தின் சேவை செய்தார். ரோடெல்லாம் போடும் போது அந்த தாறு மண் இதெல்லாம் தூக்குனார். அந்த வயசுலயும் எல்லாத்தையும் பாபா செய்து காட்டினார். பிரம்மா பாபா ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். ஆனாலும் அவருடைய முகம் எப்படி இருந்தது? மலர்ந்த முகத்துல, அந்த முகமலர்ச்சியில இருந்தார். காரணம் என்ன? விகாரங்களை ஜெயிச்சிருந்தார். சரீரத்துல இருந்தாலும் காரியங்களை செய்துட்டு இருந்தாலும் அவர் முன்னாடி எந்த உதாரணம் இல்லைன்னாலும் அவர் மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருந்தார். அதனால கேட்கிறார், பிரம்மா பாபாவை விட உங்களுக்கு அதிக பொறுப்பு இருக்கிறதா என்ன? பிரம்மா பாபாவின் பொறுப்புகளுக்கு முன்னால் உங்கள் பொறுப்பு என்பது ஒன்றுமே இல்லை. மேலும் கடைசி வரை பார்த்தீர்கள், கர்மாதீத அதிர்வலைகளின் மூலம் அவர் அவ்வியக்த ஃபரிஸ்தாவாக ஆகிவிட்டார். எனவே இப்போது பாப்தாதாவிற்கு கொடுத்த பரிசை, அதாவது கோபத்தை மீண்டும் எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் தானே? காரிய விவகாரங்களில் வரும்போது ஆங்காங்கே சூழ்நிலை அதுபோல் உருவாகி விடுகிறது என்பதை பாப்தாதா புரிந்திருக்கிறார். எனக்கு தெரியும், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கு. காரிய விவகாரத்துல வரும்போது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, சொன்னதை செய்ய மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆகையால கோபப்படுவதற்கான சூழ்நிலை உருவாகி விடுறது அப்படின்றது எனக்கு தெரியும்ன்றார்.
நிறைய பேர் தங்களுடைய ரிசல்ட்டில் குரலை உயர்த்த வேண்டியதாக ஆகிவிடுகிறது, மனநிலையில் சற்று வேகம் வந்து விடுகிறது என்று எழுதியிருந்தார்கள். அதாவது நிறைய பேர் அவங்களுடைய ரிசல்ட்ல என்ன எழுதியிருந்தாங்கன்றது பாபா சொல்லிட்டு இருக்கிறார். நாங்க கோவப்படலை பாபா, கவனம் இருந்தது. ஆனாலும் சூழ்நிலைகள் அப்படி வருது. நாங்க கொஞ்சம் சத்தமாக பேச வேண்டியதாக ஆயிடுறது. குரலை உயர்த்த வேண்டியதாக ஆயிடுறது. மூடு கொஞ்சம் மாறிடுறது. அந்த மனநிலையில கொஞ்சம் வேகம் வந்துடுறது. இப்படியெல்லாம் எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாபா சொல்லிட்டு இருக்கிறார். அதற்கு பாப்தாதா அந்த மாதிரி சூழ்நிலையை நம்ம எப்படி பார்க்கணுன்றது புரிய வச்சிட்டு இருக்கிறார். ஆனால் எப்பொழுது அப்படிப்பட்ட விஷயங்கள் உங்கள் முன்னால் வருகிறதோ அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றியாளர் ஆகுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அதாவது நான் வெற்றியாளர் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க இல்லையா? ஆகையால இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது இதை வேற மாதிரி பார்க்காதீங்க. இது எல்லாமே நான் வெற்றியாளர் ஆகுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு நினைங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னு நினைங்க. அப்போ நீங்க வெற்றி அடைஞ்சிடுவீங்க. ஒரு போட்டியில ஜெயிக்கணும்னா ஃபேஸ் பண்ணி எதிர்கொண்டால் தானே ஜெயிக்க முடியும். ஒரு போர் வீரன் வெற்றியாளன் ஆகணும்னா யுத்தத்துல ஜெயிக்கணும் தானே. அதுபோல இந்த சூழ்நிலை நான் வெற்றியாளர் ஆகுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னு நினைங்க அப்படின்றார். மைண்ட்ல பிளான் பண்ணுங்க. என் முன்னாடி இந்த சூழ்நிலை வந்திருக்கு, இதை நான் ஜெயிக்கணும். அப்போ என்னுடைய மனநிலை எப்படி இருக்கணும் பிளான் பண்ணுங்க. அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு கஷ்டமாக தோணாது. விஷயங்களுடைய வேலை வருவது, ஆனால் உங்களுடைய ஞானம் விஷயங்களை கடந்து வெற்றியாளர் ஆகுவது. எனவே இது உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? கோபத்திற்கு விடை கொடுப்பீர்களா? சதா காலத்திற்காகவா அல்லது 3 மாதங்களுக்காகவா? எவ்வளவு காலத்திற்கான தைரியம் உங்களிடம் இருக்கிறது? சதா காலத்திற்கும் கோபத்தை வென்றவர்களாக ஆகுவது ஒன்றும் கடினம் அல்ல. அது நடந்தே தீரும் என்று யார் நினைக்கிறீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். இது நடந்தே தீர வேண்டும். நல்லது. பாப்தாதா மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஏன்? உங்களுடைய கடைசி பிறவியிலும் கூட உங்களுடைய மகிமையை என்னவென்று பாடுகிறார்கள்? உங்களுடைய தேவதா ரூபத்திற்கு முன்னால் நீங்கள் சர்வகுண சம்பன்னர்கள், சம்பூர்ண நிர்விகாரி என்று உங்களுடைய மகிமையை பாடுகிறார்கள். ஆக நீங்கள் இதுபோல் மகிமைக்குரியவராக ஆகுவதற்கான பார்ட் இந்த சங்கம யுகத்தின் மகிமை ஆகும். அதாவது பாபா என்ன புரிய வச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா, தேவதைகளுக்கு எவ்வளோ மகிமை செய்கிறாங்க. அப்போ அந்த தேவதைகள் அது போல மகிமைக்குரியவர்களாக எப்போ மாறினாங்க? சத்தியுகத்துல மாறல. சத்தியுகத்துல அவங்க பூஜைக்குரியவர்களாக இருந்தாங்க. துவாபர யுகத்துல மகிமைக்குரியவர்களாக இருக்கிறாங்க. எல்லாரும் மகிமை பாடுறாங்க. அப்ப எந்த யுகத்துல அவங்க அப்படி ஆனாங்க? மகிமைக்குரியவராக அந்த பார்ட் எப்போ பிளே பண்ணாங்க? சங்கம யுகத்துல அந்த மாதிரி ஒரு பார்ட் அவங்க பிளே பண்ணியிருக்காங்க. அப்படின்னா விகாரங்கள் மீது வெற்றி அடைவதற்கான ஒரு முயற்சி செய்திருக்காங்க. ஆகையால சர்வகுண சம்பன்னர்கள், சம்பூர்ண நிர்விகாரி என்ற மகிமை இந்த சங்கம யுகத்தின் மகிமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அதனால இந்த சங்கம யுகத்துல அனைத்து குணங்கள் நிரம்பியவர்களாக இருக்கணும், முழுமையாக விகாரமற்றவர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறார். பாப்தாதாவின் மனதில் ஒரு விசேஷமான ஆசை இருக்கிறது. அதை சொல்லட்டுமா? தலையை அசையுங்கள். சொல்லட்டுமா? பாப்தாதா இப்பொழுதிலிருந்து, அதாவது இப்பொழுதில் இருந்தே ஒவ்வொரு குழந்தையையும் சதா மலர்ந்த ரோஜா மலராக பார்க்க விரும்புகிறார். அதிர்ஷ்டசாலியாகவும் மகிழ்ச்சியானவராகவும் பார்க்க விரும்புகிறார். இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்றார். அப்போ நம்ம எவ்வளவு அதற்கு முயற்சி செய்யணும். மலர்ந்த ரோஜா மலராக பாபா நம்மளை பார்க்க விரும்புகிறார் அப்படின்னா
அப்படிதானே இருக்கணும். சங்கம யுகத்துல தானே நமக்கு பாப்தாதா கிடைச்சிருக்கிறார். நாங்க அப்படிதான் இருக்க விரும்புறோம். ஆனா என்ன பண்றது? என்னென்னவோ நடந்துடுறது அப்படின்னு நினைக்காதீங்க. விஷயங்களின் வேலை வருவது. அது வரதான் செய்யும். இதையும் புரிந்து கொள்ளுங்கள். விஷயங்கள் வரதான் செய்யும். ஆனால் உங்களுடைய லட்சியத்தை லட்சணத்தில் கொண்டு வாருங்கள். பயப்படாதீர்கள். எப்படி இப்போது பிரம்மகுமாரிகள் தூய்மையை பற்றி நிறைய கற்பிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதேபோல் பிரம்மகுமாரிகள் கோபத்திலிருந்து விடுபட வைக்கிறார்கள் என்பது பிரபலமாக ஆக வேண்டும். அதாவது அனைவரையும் கோபத்திலிருந்து விடுபடுத்துகிறார்கள் என்று பிரபலம் ஆக வேண்டும். ஏனென்றால் கோபத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று அனைவரும் விரும்புகிறார்கள். ஆனால் அதற்கான வழி அவர்களுக்கு தெரியவில்லை. முன்பு தூய்மையாகுவது அசம்பவம் என்று நினைத்தார்கள். ஆனால் இப்போது உங்கள் அனைவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் அது சம்பவம் என்று புரிந்து கொள்கிறார்கள். குடும்பத்துல இருந்து தூய்மையை கடைபிடிப்பது அது அசம்பவம், முடியாது அப்படின்னு அந்த காலத்துல நினைச்சாங்க. ஆனா இப்ப எல்லாரும் கடைபிடிக்க அனுபவ ரீதியாக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? இதுவும் முடியும், சாத்தியம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல கோபத்தையும் வெல்ல முடியும்னு அவங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க கோபத்தை வென்று அனுபவ ரீதியாக இது முடியும் அப்படின்னு காட்டணும். அதேபோல் இந்த ஆண்டு கோபத்தை வென்றவராக ஆக முடியும். அது ஒன்றும் கடினம் இல்லை என்ற அலையை பரப்புங்கள். இப்படிப்பட்ட அனுபவத்தின் உதாரணங்களை நடைமுறை வாழ்க்கை என்ற மேடையில் கொண்டு வாருங்கள். அதாவது பிராக்டிக்கல் ஸ்டேஜ் அப்படின்றார். நீங்க எங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களோ அது உங்களுடைய பிராக்டிக்கல் ஸ்டேஜ். அந்த மேடையிலையும் நீங்க ஒரு உதாரணமாக இருக்கணும். அதே நேரத்தில் உங்க மனநிலையும் ஒரு ஸ்டேஜ் தான். ஆகையால கோபத்தை வென்றவராக ஆக முடியும் அப்படின்றது பிராக்டிக்கல்ல காட்டுங்க அப்படின்றார். நிறைய குழந்தைகள் காரியங்களை செய்து கொண்டே கோபத்தை வென்றவர்களாக ஆகி இருக்கிறார்கள் என்பதை பாப்தாதா பார்த்தார். அப்படிப்பட்ட உதாரணங்கள் உங்கள் குடும்பத்திலும் பிராமண குடும்பத்திலும் உருவாகி இருக்கிறது. எனவே இந்த வருடத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஹோலி கொண்டாட வந்திருக்கிறீர்கள் அல்லவா? அப்படி என்றால் ஹோலியில் என்ன செய்வார்கள்? எதையாவது எரிப்பார்கள் அல்லவா? ஆக இன்றைய ஹோலியில் நீங்கள் எதை எரிப்பீர்கள்? கோபத்தையோ எரித்து விட்டீர்கள். அதாவது கோபத்தின் விஷயம் முடிந்துவிட்டது. இதை உறுதியாக்குவீர்களா? அதாவது பர்த்டேக்கு நீங்க கோபத்தை கிஃப்டா கொடுத்துட்டீங்க. மிச்சம் மீதி இருக்கிற கோபத்தை ஹோலியில எரிச்சிட்டீங்க. இனி எரிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் இது போல நான் கொடுத்துருக்கிறேன், நான் எரிச்சிட்டேன் அப்படின்றதுல உறுதியாக இருப்பீங்களா? ஆனால் டென்ஷனில் வருவதற்கான முக்கிய காரணம் தேக அபிமானத்தினுடைய நான் என்ற வார்த்தை என்பதை பாப்தாதா பார்த்தார். தேக உணர்வினுடைய நான். ஒன்று நான் ஆத்மா என்பது, இதிலும் நான் என்பதுதான் வருகிறது. ஆனால் தேக உணர்வினுடைய நான் என்ற வார்த்தை அகங்காரத்தினுடையதாக இருக்கிறது, அவமானத்தினுடையதாகவும் இருக்கிறது. மேலும் மனச்சோர்வின் நான் நான் என்பது கூட உங்களை கீழே விழ வைக்கிறது. எனவே இன்று கோபத்தை வெல்வதில் முன்னேறி செல்வதற்காக தேக உணர்வினுடைய நான் என்பதை யோக அக்னியில் எரித்து விடுங்கள். அநேக விதமான நான் நான் என்பதை எரித்து விடுங்கள். மேலும் நான் ஆத்மாவாக இருக்கிறேன். இந்த நான் என்ற வார்த்தையை உறுதி செய்யுங்கள். மேலும் மற்ற நான் என்பதை யோக அக்னியில் எரித்துவிட்டு செல்லுங்கள். அநேக விதமான நான் என்பது இருக்கிறதல்லவா? எனவே இன்று எரிக்கக்கூடிய ஹோலியை கொண்டாடுங்கள். ஏனென்றால் கோபத்தின் காரணமாக
நிறைய டென்ஷன் ஏற்படுகிறது. அதாவது எடுத்த உடனே கோபப்பட மாட்டோம். அந்த கோபம் உள்ள இருக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவோன்னா, அந்த டென்ஷன் எப்படி ரியாக்ட் பண்ண வைக்குது அப்படின்னா, சில நேரத்தில் சத்தமாக பேசுகிறோம், சில நேரத்தில் இரிட்டேட் ஆயிட்டு இருப்போம், சிடுசிடுன்னு இருப்போம், கடுகிடுன்னு இருப்போம். அதனால உள்ள கோபம் இருந்ததுன்னா அதனால டென்ஷன் வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்றார். எனவே இந்த நான் என்பதை முடிப்பதற்கு இன்று உங்களுக்குள் ஒரு சங்கல்பம் செய்யுங்கள். இதை எரிக்க வேண்டும். ஏனென்றால் இதுவும் கூட ஒரு சுமைதானே. ஆக நீங்கள் ரயிலில் சென்றாலும் சரி, விமானத்தில் சென்றாலும் சரி, இந்த சுமையை இங்கேயே எரித்துவிட்டு செல்லுங்கள். எரிக்க முடியுமா? குழந்தைகள் யாரெல்லாம் தைரியம் வைத்தால் தந்தையின் உதவி இருக்கவே இருக்கிறது, எனவே வெற்றியும் கூடவே இருக்கிறது என்று புரிந்திருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வெற்றியாளர்களாக ஆகியே தீர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். ஆகியே தீர வேண்டும். நல்லது. இன்று விஐபிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் கைகளை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். விஐபிஸ் யார் வந்திருக்கிறீர்களோ அவர்கள் எழுந்து நில்லுங்கள். கைகளை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். கைகளை தட்டுங்கள். வெற்றியாளர் ஆகுவீர்களா? பாருங்கள், யாரெல்லாம் வெற்றியாளர் ஆகுவீர்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் மாலை அணிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லது. இப்போது வந்திருக்கும் விஐபிக்கள் அனைவரும் தைரியமானவர்கள். அதனால்தான் பாப்தாதா வரதானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பிறவிக்காக ஏதோ ஒரு பணியில் விஐபி ஆகியிருக்கிறீர்கள். ஆனால் பாப்தாதா தைரியமான குழந்தைகளாகிய உங்களை இப்போது விஐபி என்று அழைக்க மாட்டார், குழந்தைகள் என்றுதான் அழைப்பார். நீங்கள் அனைவரும் 21 பிறவிகளுக்கு விஐபிகளாக ஆகுவீர்கள் என்று பாப்தாதா வரதானமும் உத்தரவாதமும் கொடுக்கிறார். அதாவது இப்போவும் நீங்க விஐபிஸ் தான். ஏதோ ஒரு துறையில நீங்க விஐபிகளாக இருக்கிறீங்க, நீங்க வந்திருக்கிறீங்க. ஆனா பாபாவுக்கு நீங்க விஐபிஸ் கிடையாது, நீங்க குழந்தைகள் தான். இப்போ நீங்க பாபாவுக்கு குழந்தைகள் அப்படின்னு உணர்ந்தீங்கன்னா அதுக்கப்புறம் 21 ஜென்மங்களுக்கு நீங்க விஐபிஸ் தான், வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் தான் அப்படின்றார். இது என்னுடைய வரதானம், இது கேரண்டி அப்படின்றார். இதில் தேர்தலோ தேர்வோ நடக்காது. நோ எலெக்ஷன், நோ செலெக்ஷன். நீங்க பாபா குழந்தை ஆயிட்டீங்கன்னா 21 பர்த்ஸ்க்கு நீங்க விஐபிஸ் தான் அப்படின்றார். எனவே அனைவரும் ஒரு விஷயத்தை விட்டு விடாதீர்கள். எப்படி இப்போது சம்பந்தம் தொடர்பில் வந்திருக்கிறீர்களோ அதேபோல் இந்த பிராமண பரிவாரத்தினுடைய தொடர்பை, அதாவது கனெக்ஷனை விட்டு விடாதீர்கள். நீங்கள் எவ்வளவு கனெக்ஷனில் இருக்கிறீர்களோ அவ்வளவு ரிலேஷன் பக்காவாக இருக்கும். மேலும் தந்தையின் வரதானத்தை அடைந்தே விடுவீர்கள். இது உங்களுக்கு சம்மதமா? கனெக்ஷனில் இருக்க சம்மதமா? கைகளை உயர்த்துங்கள். நல்லது. பாப்தாதா ஒரு மலர் மாலையை உயர்த்தி காட்டினார். இந்த மாலையை நீங்கள் அனைவரும் அணிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அனைவரும் புதிய குழந்தைகள், மேலும் ரியல் கோல்டு குழந்தைகள். சதா தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்கள் தானே. எனவே இன்று இந்த நான் என்பதை எரித்துவிட்டுதான் செல்ல வேண்டும். நான் யார் தெரியுமா? நான் தான் செய்ய முடியும், நான் தான் இப்படியெல்லாம் இருக்க முடியும். இந்த அகங்காரம் என்ன இருக்கோ அதை நீங்க எரிச்சிட்டு போகணும் அப்படின்றார். யார் முதல் முறையாக வந்திருக்கிறீர்களோ அவர்கள் எழுந்து நில்லுங்கள். நல்லது. முதல் முறையாக வந்திருக்கும் குழந்தைகளுக்கு முதல் முறையாக வந்ததற்கான பல கோடி மடங்கு வாழ்த்துக்களை பாப்தாதா கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் எப்படி இப்போது முதல் முறையாக வந்தீர்களோ
அதேபோல் முதல் நம்பரிலும் முதல் டிவிஷனிலும் வர வேண்டும். முதல் நம்பர் மட்டும்தான் ஏற்கனவே ஃபிக்ஸ் ஆகி இருக்கிறது. ஆனால் ஃபர்ஸ்ட் டிவிஷனில் வாருங்கள், முதல் பிரிவில் வாருங்கள் அப்படின்றார். இதற்கான தைரியம் இருக்கிறதா? யாருக்கு தைரியம் இருக்கிறதோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். பார்த்து யோசித்து உயர்த்துங்கள். நல்லது. நாங்கள் கடைசியாக வந்திருக்கலாம், ஆனால் வேகமாக செல்வோம் என்ற லட்சியத்தை வையுங்கள். ஏனென்றால் நேரத்தின் மீது நம்பிக்கை இல்லை. இப்போது என்ன செய்ய வேண்டுமோ அதை தீவிர முயற்சியாளராகி செய்துவிடுங்கள். ஏனென்றால் நீண்ட காலம் செய்திருக்க வேண்டிய முயற்சியை நீங்கள் அனைவரும் குறைந்த காலத்தில் செய்து முடிக்க வேண்டி இருக்கிறது. அதாவது காலேஜ் ஓப்பன் ஆகி 3 monthsக்கு அப்புறமா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அட்மிஷன் கிடைக்குதுன்னா அவங்க ஜாயின் பண்ண உடனே என்ன சொல்லுவாங்க, நீ 3 மாதம் லேட்டாக வந்திருக்கிறேன், ஆகையால அதெல்லாம் புக்ஸ் பார்த்து அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் பாப்தாதா சொல்லிட்டு இருக்கிறார், லேட்டாக வந்திருக்கீங்க, ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் முயற்சி மெதுவாக செய்யக்கூடாது, தீவிர முயற்சி செய்து அந்த விட்ட பாடத்தை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும், முடிக்கணும் அப்படின்றார். ஆக தைரியம் இருக்கிறதா? கைகளை உயர்த்துங்கள். பாருங்கள், உங்களுடைய புகைப்படம் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட தைரியமுடைய குழந்தைகளுக்கு பாப்தாதா வாழ்த்துக்களை கொடுக்கிறார். அதாவது தைரியம் உங்களுடையது, உதவி தந்தையினுடையது. ஆனால் தைரியத்தை இழந்து விடாதீர்கள். உங்களுடைய பாக்கியத்தின் நட்சத்திரம் சதா பிரகாசிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பிறவியினுடைய தீவிர முயற்சி அல்ல, தீவிர முயற்சி என்பது பல பிறவிகளுக்கான பாக்கியத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே தைரியத்தை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். விஷயங்கள் வரும், ஆனால் விஷயங்கள் மகாவீர் கிடையாது. நீங்கள் சர்வசக்திவானுடைய குழந்தைகள். உங்களுக்கு முன்னால் அந்த விஷயங்கள் ஏமாத்திரம். அதாவது ஹிந்தியில் ஒரு பாட்டு இருக்கு, பாபா பாட்டு, ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப நல்ல அர்த்தம் இருக்கு. இறைவனிடம் சென்று, இறைவா என்னுடைய பிரச்சனைகள் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொல்லாதீங்க, பிரச்சனைகளிடம் போய் என்னுடைய இறைவன் எவ்வளோ பெரியவர் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ற ஒரு பாட்டு. அதனால பாபா சொல்லிட்டு இருக்கிறார், பிரச்சனைகள் வரும், ஆனால் சர்வசக்திவான் பாபா உங்களோடு இருக்கிறார், நீங்கள் அவருடைய குழந்தைகள் அப்படின்னா உங்கள் முன்னாடி அந்த பிரச்சனைகளே மாத்திரம். விஷயங்கள் வரும், ஆனால் சென்றுவிடும். எனவே உங்களை விட்டு சென்று விடக்கூடிய விஷயங்களுக்கு பின்னால் சென்று உங்களுடைய அதிர்ஷ்டத்தை இழந்து விடாதீர்கள். உலகத்திலேயே சொல்லுவாங்க இல்லையா, கஷ்டங்கள் வரும்போது பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு. போல கடந்து போகக்கூடியது, அது மாறக்கூடியது, அது வரும் போகும். அதற்கு பின்னாடி நீங்க உங்களுடைய அதிர்ஷ்டத்தை இழக்க கூடாது அப்படின்றார். நல்லது, அமருங்கள். எனவே பாப்தாதா அன்பாக வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். எந்த விஷயத்திற்காக? தைரியம் வைத்திருக்கிறீர்கள். மேலும் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய தைரியத்தின் சங்கல்பத்திற்காக மகிழ்ச்சி அடைகிறார். ஆக ஹோலி கொண்டாடி விட்டீர்களா? எரிப்பதற்கான ஹோலியையும் கொண்டாடினீர்கள், பரமாத்மா சங்கத்தின் வண்ணத்தின் ஹோலியையும் கொண்டாடினீர்கள். அதாவது எரிக்கவும் செய்தீர்கள், கொண்டாடவும் செய்தீர்கள். இப்போது பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு ட்ரில் செய்விக்க விரும்புகிறார். ஏனென்றால் நாலாபுறமும் சூழ்நிலைகள் இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்படி நாலாபுறங்களிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கிடையே இருந்து கொண்டு உங்களால் ஒரு நொடியில் ஒருமுகப்பட்ட நிலையில் இருக்க முடியுமா? ஏகாகிரமான நிலையில இருக்க முடியுமா? நடைமுறையில் தன்னில் அப்படிப்பட்ட அனுபவத்தை செய்கிறீர்களா?
சுற்றி சூழ்நிலைகள் இருக்கதா செய்யும். அந்த சூழ்நிலைக்கிடையே இருந்து கொண்டே ஏகாகிர நிலையில உங்களால இருக்க முடியுமா? அந்த அனுபவம் செய்றீங்களா? அப்படின்னு கேட்கிறார். அல்லது ஏதோ ஒரு காரணமாகவோ அல்லது காரணம் இல்லாமலோ விஷயத்தை பற்றிய வீணான எண்ணங்களின் புயல் வந்துவிட்டது என்றால், அந்த சமயத்தில் உங்கள் மனதையும் புத்தியையும் ஒருமுகப்படுத்த முடிகிறதா? இந்த ஒருமைப்பாட்டின் சக்தியின் ட்ரில்லை உரிய நேரத்தில் செய்து பார்த்திருக்கிறீர்களா? அதாவது சூழ்நிலைகள் எல்லாமே நல்லா இருக்கு, மனநிலையும் நல்லா இருக்கு, நான் நல்லா ஏகாகிரமா உட்கார்ந்து யோகா பண்றேன் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. மனநிலை சரியில்லாத நேரத்துல, சூழ்நிலைகள் சரியில்லாத நேரத்திலையும் அந்த மாதிரி நேரத்திலையும் மனம் ஏகாகிரமாக இருக்கா? ஒருமுகமாக இருக்க முடியுமா? அந்த அனுபவம் இருக்கா? செய்து பார்த்திருக்கீங்களா? அப்படின்னு கேட்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு நொடியில் ஒருமைப்பாட்டின் சக்தி காரியத்தில் வரவில்லை என்றால், இனிவரும் காலத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மீண்டும் மீண்டும் வரும். எனவே இன்று பாப்தாதா ஒரு நொடியில் ஃபுல் ஸ்டாப், அதாவது ஒருமுகத்தன்மையின் நிலையின் பயிற்சியின் பக்கம் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறார். ஏனென்றால் இயற்கை தன்னுடைய பலவிதமான வண்ணங்களை காட்டத் தொடங்கிவிட்டது. நாலாபுறமும் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். ஆகையால் மனதையும் புத்தியையும் அலைய வைக்கும்படியான விஷயங்கள் வரத்தான் செய்யும். எனவே இப்போதே இந்த பயிற்சியை செய்யுங்கள். அதாவது மனதையும் புத்தியையும் உங்களால் ஒரு நொடியில் பரந்தாமத்தில் நிலைநிறுத்த முடிகிறதா? நிலைநிறுத்த முடியுமா? செய்து பாருங்க அப்படின்றார். இப்போது உங்களை நான் பிராமணன், மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கிறேன். இந்த மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நிலையில் நிலை நிறுத்துங்கள். பாப்தாதா ட்ரில் செய்விக்கிறார். இந்த பயிற்சியை நாள் முழுவதும் எப்போது நேரம் கிடைத்தாலும் மீண்டும் மீண்டும் மனதை ஒருமுகப்படுத்தி செய்து பாருங்கள். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ, எங்கே விரும்புகிறீர்களோ அங்கே மனம் ஒருநிலைப்பட வேண்டும். முயற்சி செய்யும் போது ஒரு நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம், பிறகு ஒரு நொடியில் ஃபுல் ஸ்டாப். அதாவது முயற்சி செய்யும் போது ஒரு செகண்ட்ல ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது, அல்லது அந்த நினைச்ச நிலையில நிலைத்திருக்க முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு நிமிஷம் கூட ஆகலாம், ஆனால் போக போக ஒரு செகண்ட்ல அந்த நிலைக்கு நீங்க வந்துடணும் அப்படின்றார். ஏனென்றால் அப்படிப்பட்ட அலைச்சலான நேரம் இப்போது தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த சீன்ஸ் எல்லாம் வரப்போகுது அப்படின்றார். எனவே மன கட்டுப்பாடு என்பது வேண்டும். மனம் என்னுடையது, நான் மனமல்ல, என்னுடைய மனம். எனவே என்னுடையதின் மீது என்னுடைய கட்டுப்பாடு இருக்கிறதா? இந்த ட்ரில் மிகவும் அவசியமாக இருக்கிறது. இங்கு யாரெல்லாம் வந்திருக்கிறீர்களோ அந்த ஒவ்வொரு குழந்தையும் பாப் தாதாவிற்கு பிரியமானவர்கள். ஏன், எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் கோடியில் ஒரு ஆத்மாவாக பார்க்கிறார். முயற்சியில் பலவீனமாக கூட இருக்கலாம், ஆனால் தந்தைக்கு பிரியமானவராக ஆகியிருக்கிறார். மனதார என்னுடைய பாபா என்று சொல்கிறார்கள். ஆகையால் தந்தைக்கும் கூட அவர்கள் மிகவும் பிரியமானவர்கள். ஒரு விஷயத்தை மட்டும் பாப்தாதா மீண்டும் ஞாபகப்படுத்துகிறார். அதாவது உங்களுடைய முகம் சதா மகிழ்ச்சியாகவும் குஷியில் ஜொலிக்கக்கூடியதாகவும் இருக்கட்டும். விஷயங்கள் சென்று விடட்டும், ஆனால் மகிழ்ச்சி சென்றுவிடக் கூடாது. சங்கமயுகத்தின் குஷி என்பது பரமாத்மாவின் பரிசு. அதனால பிரச்சனைகள் வரும் போகும், அது வரட்டும் போகட்டும், ஆனா உங்களுடைய குஷி போகக்கூடாது.
இது கிஃப்ட். இது சங்கம யுகத்துல நமக்கு பரமாத்மா கொடுத்த கிஃப்ட். ஆகையால அதை பத்திரமாக வச்சிருங்க. உங்க முகத்துல அது தெரியணும், அந்த ஜொலிப்பு இருக்கணும் அப்படின்றார். எனவே ஹோலி என்றால், அதாவது அப்படிப்பட்ட விஷயங்கள் வரும்போது நான் ஹோலி கொண்டாடிவிட்டு வந்திருக்கிறேன் என்பது நினைவுக்கு வர வேண்டும். அதாவது நான் எரிச்சிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ற விஷயம் எப்பவுமே ஞாபகத்துல இருக்கணும். அதாவது ஹோலி எது நடந்து முடிந்து விட்டதோ அந்த விஷயம் முடிந்து விட்டது என்பது நினைவிருக்கட்டும். விஷயங்கள் போகட்டும், குஷி போய்விடக் கூடாது. குஷி என்பது பரமாத்மா கொடுத்த பரிசு, பொக்கிஷம். பாப்தாதா எப்போதும் சொல்வதுண்டு, அதாவது குஷியாக இருங்கள், மேலும் குஷியை பகிருங்கள் என்ற இந்த ஸ்லோகன் சதா நினைவில் இருக்கட்டும். எவ்வளவு பகிர்கிறீர்களோ அவ்வளவு அதிகரிக்கும். மேலும் உங்களின் மகிழ்ச்சி நிறைந்த முகமானது போகும் போதும் வரும்போதும் தானாகவே சேவை செய்து கொண்டிருக்கும். யார் பார்த்தாலும் இவர்களுக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்று யோசிப்பார்கள். அதாவது உங்க முகம் எப்பவுமே மலர்ந்திருந்தது, மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா அந்த மகிழ்ச்சியான முகமே சேவை செய்யும். போகும்போது வரும்போது அந்த மகிழ்ச்சியான முகம் உங்களுக்கு இருந்ததுன்னா பார்க்குறவங்க எல்லாம் நினைப்பாங்க, இவங்க எப்பவுமே இப்படி மகிழ்ச்சியா இருக்காங்களே, இவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போ அது சேவை தானே. அடுத்தது பாபா ஹோலி பண்டிகையினுடைய ஸ்வீட் கொடுக்கிறார். அதாவது தில்குஷ் அப்படின்னு ஒரு ஸ்வீட் இருக்கு. அதனுடைய பேர் மனதை மகிழ்விக்கக்கூடிய ஒரு ஸ்வீட், பால் ஸ்வீட். அதுக்கு பாபா சரி கொண்டாடிட்டீங்களா, இந்தாங்க தில்குஷ் ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்றார். மனதிற்கு பிடித்த மிட்டாய் என்பது குஷி. அனைவரும் சாப்பிட்டீர்களா? எப்போதும் சாப்பிட்டு கொண்டே இருங்கள், இதில் எந்த நோயும் வராது. நல்லது. பாப் தாதா மீண்டும் ஒரு சமிகை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதாவது சுய முயற்சி. சுய முயற்சியின் மூலம் சுய முன்னேற்றம் மற்றும் சேவையில் முன்னேற்றம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றார். இந்த இரண்டிலும் கவனம் செலுத்தி கொண்டே இருங்கள், முன்னேறி சென்று கொண்டே இருங்கள், மேலும் சதா பறந்து கொண்டே இருங்கள், மற்றவர்களையும் பறக்க வையுங்கள். நல்லது. நாலாபுறமும் பாப்தாதாவின் சிநேகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய நினைவு மற்றும் சேவையில் மேலும் மேலும் முன்னேறி செல்லக்கூடிய மற்றும் முன்னேற்றக்கூடிய அமிர்த வேளையை அனைத்தையும் விட மிக சக்திசாலியாக ஆக்கக்கூடிய, மேலும் மனதின் சேவை மூலம் இரக்க மனம், தயை, கருணையுடையவர்களாக ஆகி ஆத்மாக்களுக்கு ஏதாவது ஒரு துளியாவது கொடுக்கக்கூடிய உங்களுடைய இந்த விதியின் மூலம் மேலும் மேலும் முன்னேறி செல்லுங்கள். ஒவ்வொரு குழந்தையும் ஊக்க உற்சாகத்துடன் இருப்பதை பாப்தாதா பார்க்கிறார். ஆனால் இப்போது எதை சேர்க்க வேண்டும்? சதா என்ற வார்த்தையை சேர்த்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் என்ற வார்த்தையை அகராதியிலிருந்து நீக்கிவிடுங்கள். ஆக நாலாபுறமும் உள்ள குழந்தைகள் ஹோலியை கொண்டாடினீர்கள், பழையதை எரித்தீர்கள், மேலும் பரமாத்மாவினுடைய தொடர்பின் வண்ணத்தையும் பூசிக்கொண்டீர்கள். முடிந்து போனது முடிந்ததாக இருக்கட்டும் என்ற ஹோலியையும் கொண்டாடினீர்கள். ஆகையால்தான் பாப்தாதா நாலாபுறமும் உள்ள குழந்தைகளை தன்னுடைய இதயத்தில் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறார். பாப்தாதாவின் பல கோடி மடங்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். வரதானம். சதா கட்டளை என்னும் திலகமிட்டு முதற் பரிசை பெறக்கூடிய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தவர் ஆகுங்கள். எந்த குழந்தைகளின் நெற்றியில் கீழ்ப்படிதல் என்னும் நினைவின் திலகம் இடப்பட்டிருக்கிறதோ அவர்கள் ஒரு சங்கல்பத்தை கூட தந்தையின் கட்டளையின்றி எழவிட மாட்டார்கள். அவர்களுக்கு முதல் பரிசு கிடைக்கிறது. எப்படி சீதைக்கு
கோட்டிற்குள் அமர வேண்டும் என்ற கட்டளை இருந்தது. அதுபோல் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும், ஒவ்வொரு சங்கல்பத்தை செய்யும் போதும் தந்தையின் கட்டளை எனும் கோட்டிற்குள் இருங்கள். அப்பொழுது சதா பாதுகாப்பாக இருப்பீர்கள். எந்தவிதமான ராவண சம்ஸ்காரங்களும் உங்களுடன் யுத்தம் செய்யாது, மேலும் நேரமும் வீணாகாது. ஸ்லோகன்: யாரிடமாவது பற்றுதல் இருந்தது என்றால் அந்த பற்றுதல் முயற்சியில் அவசியம் சோம்பலை உருவாக்கும். அவ்யக்த சமிகை: சதா ஒருவரின் நினைவில் இருந்து ஒரே சீரான நிலையை உருவாக்கினால் 111 வந்து விடுவீர்கள். அதாவது சத்தியுகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து 111 இருந்தே வந்துருவீங்க அப்படின்றார். வெளியில் இருந்தாலும் கூட தந்தையை பார்ப்பது, தந்தையை பின்பற்றுவது என்ற பாடத்தை உறுதிப்படுத்துங்கள். வீட்டில் இருந்தாலும் அங்கேயும் ஃபாலோ ஃபாதர், சி ஃபாதர் செய்யணும். அப்போது எந்த சூழ்நிலையிலும் தடுமாற மாட்டீர்கள். அதாவது மற்ற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸை பார்க்காதீங்க, யாரும் பர்ஃபெக்ட் இல்லை. அவங்கள பார்த்தீங்கன்னா ஆடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகையால சி ஃபாதர், ஃபாலோ ஃபாதர். பிரம்மா பாபாவிற்கு முன்னால் எத்தனையோ விஷயங்கள் வந்தது. ஆனால் அவர் அந்த விஷயங்களை பார்க்காமல் ஒரு தந்தையை மட்டுமே பார்த்தார். ஆகையால் அவர் முதலிடத்தை பிடித்தார். எனவே தந்தையை பின்பற்றுங்கள். ஓம் சாந்தி. மனது என்று முன்னோடு இசைந்தாடவே, ஆத்மாவின் ஜோதி எங்கும் ஒளி வீசிடவே, மனதின் ஆசைதுதான், மனதின் ஆசைதுதான், உன் மடி மீதில் வாழ வேண்டும் சுகமாகவே. மனது என்று முன்னோடு இசைந்தாடவே. மனதில் ஒரு போதும் கூடாது பழிபாவனை, வேண்டும் எல்லோர் மீதும் கனிவே சுபபாவனை. அனைவர் மனமும் பிரபுவிடம் அன்பில் மூழ்கவே, அனைவர் மனமும் பிரபுவிடம் அன்பில் மூழ்கவே. வாழ வேண்டும் சுகமாகவே. மனது என்று முன்னோடு இசைந்தாடவே, ஆத்மாவின் ஜோதி எங்கும் ஒளி வீசிடவே, மனதின் ஆசைதுதான், மனதின் ஆசைதுதான், உன்